good morning all. So இன்னைக்கு நம்மளோட டாபிக் வந்து simultaneous elections. Okay, or one nation one election. ஓகேங்களா? So the name itself insists that simultaneous or one nation one election, that elections are going to be held together. ஓகேங்களா? அப்ப தனித்தனியா நடக்குது இல்லையா? ரைட்? ஸோ அப்போ என்ன தனித்தனியாக நடக்குது? எலெக்ஷன்ஸ், லோக்சபா அண்ட் ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து ரெண்டு எலெக்ஷன்ஸ் நடக்குது. ஒன்று லோக்சபா லெவலில், இன்னொன்று ஸ்டேட் லெவலில். அது போக லோக்கல் பாடிஸ் எலெக்ஷன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நவ் ஹவு தீஸ் எலெக்ஷன்ஸ் ஆர் ஹேப்பனிங். ஸோ இப்போ லாஸ்ட் எப்போ வந்துட்டு லோக்சபா எலெக்ஷன் நடந்துச்சு? 2024 லோக்சபா எலெக்ஷன் நடந்துச்சு. ஓகேங்களா? தென் டிஎன் எலெக்ஷன் 2021. ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ நம்ம எலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு டைமில் நடந்திருக்கு. இப்போ இந்த எலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒரே டைமில் நடக்கிறது தான் என்னது? சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸ். ஓகே, ஸோ ஒய் வி நீட் டு டூ திஸ்? ஓகே, ஸோ ஏன் நம்ம இதை பண்ண போகிறோம்? இப்போ இதுக்கு முன்னாடி நடந்துச்சா? இதோடைய ப்ரோஸ் என்ன, கான்ஸ் என்ன? ஓகேங்களா? இதை பண்ணணும்னா அதுக்கு நம்ம என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுக்கணும்? ஓகேங்களா? அதெல்லாம் தானே தான் இந்த கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இஸ் இட் நியூ? ஸோ இப்போ இது இப்போ சைமல்டேனியஸ் எலெக்ஷன் பற்றி அதிகமாக இப்போ பேசுகிறோம் அப்படின்னா இப்போதான் இந்த கான்செப்ட் வந்துட்டு புதுசாக கொண்டு வரோமா இந்தியாவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஓகேங்களா? ஸோ இந்த சைமல்டேனியஸ் எலெக்ஷன்றது லைக் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் 4 லோக்சபா எலெக்ஷன்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் 4 ஜெனரல் எலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி தான் நடந்துச்சு? சைமல்டேனியஸாக தான் உங்களுக்கு நடந்துச்சு. ஓகேங்களா? தென் 1959 நடந்த கேரளாவில் வந்துட்டு என்ன ஆயிடுது அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஆர்டிகல் 356 போட்டு என்ன ஆகும்? ஆர்டிகல் 356 பிரசிடென்ட் ரூல். ஓகேங்களா? ஸோ பிரசிடென்ட் ரூல் போட்டு அந்த டிசால்வ் பண்ணிடுறாங்க அந்த டைம்ல அந்த கவர்மெண்ட்டை. ஸோ அங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஆகுது? சைக்கிள் பிரேக் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் என்னவா இருக்குது? நார்மலாக இதே தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ யாராவது வந்துட்டு நீங்கள் நியூஸ் பேப்பர்லையோ இல்லை பொலிட்டீஷியன்ஸ் பேசுறதுலையோ இது வந்துட்டு தப்பு, இது வந்துட்டு புதுசாக கொண்டு வராங்க, அவங்களுக்கு வந்துட்டு ஃபேவராக பண்ண பார்க்குறாங்கன்னா யூ ஷுட் நோ தட் இட் இஸ் நாட் நியூ. இட் இஸ் ஆல்ரெடி தேர். இட் வாஸ் ஆல்ரெடி தேர். ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ ஆர்டிகல் 356 ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணது 1951. ஓகேங்களா? பஞ்சாப்ல. பட் இந்த சைக்கிள் பிரேக் ஆனது இருக்கு இல்லையா, அந்த பிரசிடென்ட் ரூல் வந்துட்டு எப்போ அப்படின்னா 1959. ஓகேங்களா? ரெண்டு டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? சைக்கிள் பிரேக் ஆனதுன்னா 1959 வந்து பிரசிடென்ட் ரூல். ஃபர்ஸ்ட் டைம் ஆர்டிகல் 356 யூஸ் பண்ணது எப்போ அப்படின்னா 1951. ஓகேங்களா? ரெண்டு வேற வேற. இது கேரளால 1951 வந்துட்டு எங்க? பஞ்சாப்ல. ஓகே, ரைட். ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம ஏன் இப்போ பேசிட்டு இருக்கோம்? ஏன் கொண்டு வரணும்? ஓகேங்களா? ஸோ இப்போ இத்தனை வருஷமா அது இல்லை இல்லை, ஏன் இப்போ அதை நம்ம கொண்டு வரணும்னு பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ஆல்ரெடி 1999 லைக் லா கமிஷன்ஸ், எலெக்ஷன் கமிஷன்லாம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க லைக் யூ ஹேவ் டு கண்டினியூ தட் அப்படின்னு சொல்லிட்டு. தென் ஆஃப்டர் லாங் கேப் அது விட்டாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு 2018 2017 வந்துட்டு 2017 நிதி ஆயோக் வந்துட்டு டிஸ்கஷன் பேப்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தட் வி ஹேவ் டு கோ அவுட் ஃபார் சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸ். ஓகேங்களா? அதுவும் ஃபேஸ்டு மேனரில் வி ஹேவ் டு கோ ஃபார் சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் 2017 நிதி ஆயோக், 2018 வந்துட்டு லா கமிஷன், தென் 2017 நிதி ஆயோக். ஓகேங்களா? ஸோ லா கமிஷனுடைய ரிப்போர்ட்ல 2018 லா கமிஷன் ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா லைக் இட் இஸ் பாசிபிள் டு இம்ப்ளிமெண்ட் யுவர் சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸ். ஓகே, ஸோ யூ ஹேவ் டு மேக் அ லீகல் ஃப்ரேம் ஒர்க் டு இம்ப்ளிமெண்ட் இட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஒரு லீகல், நீங்க வந்துட்டு வெறுமனே போய் டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணி சைமல்டேனியஸ் எலெக்ஷன் அப்படின்லாம் அனௌன்ஸ் பண்ணாம ஒரு லீகல் ஃப்ரேம் ஒர்க் வந்துட்டு கொண்டு வாங்க. எப்போ நடக்கணும், எப்படி நடக்கணும், அதாவது சிஸ்டமைஸ்டாக இருக்கணும். திரும்பவும் எப்பயாவது நம்மளுக்கு இந்த சைக்கிள் பிரேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்கணும், அது எல்லாத்தையுமே லீகல் ஃப்ரேம் ஒர்க்காக கொண்டு வந்து அப்புறம் சைமல்டேனியஸ் எலெக்ஷன் கொண்டு வாங்கன்னு லா கமிஷனில் வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரிப்போர்ட்லாம் வந்ததுக்கு அப்புறமா ஓகே, ஸோ இன் 2023 we are constituting a high level committee on simultaneous elections. ஓகேங்களா? headed by former president ராம்நாத் கோவிந்த். ஓகேங்களா? ஸோ இந்த 2023 என்ன பண்ணுறாங்க? ஒரு ஹை லெவல் கமிட்டி வந்துட்டு சைமல்டேனியஸ் எலெக்ஷனில் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இந்த கமிட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2024 வந்துட்டு ரிப்போர்ட்டை வந்துட்டு சப்மிட் பண்ணுறாங்க. ஓகே, they submitted the report in 2024. ஓகே, ஸோ இந்த ரிப்போர்ட் அவங்க சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா லைக் வாட் தே ஆர் சப்மிட்டிங் telling in the report like it is feasible.
ஓகேங்களா? பண்ண முடியும், பண்ண முடியாதுலாம் கிடையாது. பிகாஸ் லைக் யூ ஹேவ் வேரியஸ் ஸ்டேட்ஸ், லைக் லுக் அட் த பாப்புலேஷன், அப்போ இருந்ததுக்கும் இப்போக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்கு இல்லையா? ஸோ அப்படி இருக்கிறப்ப இது பாசிபிளா இல்லையான்ற ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்மளுக்கு வரும் இல்லையா? எல்லா இடத்துலையும் அட் அ டைம்ல நடத்தணும் அப்படின்னா. ஸோ அப்போ இதில் என்ன சொல்றாங்க, இட் இஸ் பாசிபிள் டு மேக் சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லிடுறாங்க. தென் யூ ஹேவ் டு கோ ஃபார் ஃபேஸ்டு மேனர்ஸ். ஸோ இந்த ஃபேஸ்டு மேனர் எப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் யூ ஹேவ் டு கோ ஃபார் 2 phases. ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஃபார் லோக்சபா எலெக்ஷன்ஸ் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அசம்பிளி எலெக்ஷன்ஸ். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் யூ ஹேவ் டு கோ ஃபார் லோக்கல் பாடிஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஆக்சுவலாக இப்போ பிளான் என்னன்னு உங்களுக்கு புரியுதா? எல்லா எலெக்ஷன்ஸுமே இன்க்ளூடிங் யோர் லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் இட் ஹேஸ் டு ஹேப்பன் அட் த சேம் டைம். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த எலெக்ஷன்ஸ் எல்லாமே அட் அ டைம்ல நடக்கணும்னா இது பெரிய ப்ராசஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு பெரிய லாங் டைம் வந்துட்டு தேவை. ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்றோம். ஓகே, ஸோ இது வந்துட்டு இன்னும் வந்துட்டு கம்ப்ளீட்டா இதை பத்தின டீடைல்ஸ்லாம் வந்துட்டு இன்னும் சொல்லல அவங்க. ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் we are going for the phase 1. ஓகே, ஸோ இதுதான் லைக் குவிக் ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரிப்போர்ட்லாம் வந்துட்டு சப்மிட் பண்ணதுக்கு அப்புறமா 2024 வந்துட்டு யூனியன் கேபினெட் என்ன பண்றாங்க, they have given the approval. ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ கேபினெட் அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும், உங்களுக்கு அது பில்லா மாதிரி பில்லை வந்துட்டு பாஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ லோக்சபா எலெக்ஷன்ல வந்துட்டு இட் ரெக்வயர்ஸ் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு என்ன வேணும், ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேணும். ஓகேங்களா? யூ நீட் 2/3 ஆஃப் த மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த ஹவுஸ். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகுது, அவங்களால அந்த ஓட்டு வாங்க முடியல. ஓகேவா? 2/3 வந்துட்டு அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்கல. ஸோ கிடைக்காதனால என்ன ஆகுது, இட் காட் ரிஜெக்டட். ஓகேங்களா? இட் ஃபெயில்டு டு பாஸ். அப்புறம் என்ன பண்றாங்க, now they have suggested or preferred it to joint parliamentary committee. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்துட்டு டுகெதரா we will make changes and we will make it work அப்படின்னு சொல்லிட்டு they have referred it to joint parliamentary committee. ஓகே, ஸோ இந்த joint parliamentary committee நடந்துட்டு இருக்கு இன்னும். அப்போ இதில் என்ன சொல்றாங்கன்னா, they are inviting lot of people to give suggestions, right? ஸோ அப்படி ஜஸ்டிசஸ், ஓகேங்களா, பழைய சிஜேஐ, ஓகேங்களா, சீஃப் ஜஸ்டிஸ் எல்லாரையுமே கூப்பிட்டு பேசுறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு சொன்னப்போ, ஓகேங்களா, ரீசெண்டாக அந்த நியூஸ் இப்போ ஏன் வந்துச்சு அப்படின்னா, சிஜேஐ வந்துட்டு லைக் ஃபார்மர் சிஜேஐ மிஸ்டர் சந்திரசூட் வந்துட்டு என்ன சொல்லியிருப்பாரு, அவரும் தென் கேஹர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு ஜஸ்டிஸ். ஓகேங்களா? இவங்க 2 பேருமே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, that this bill, ஓகேங்களா, like constitutional amendment bill 129th constitutional amendment bill is not violating the basic structure of the constitution அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? if something like violates the basic structure of the constitution then it will become null and void. ஓகேங்களா? ஸோ அது வந்துட்டு உங்களால ஒர்க் அவுட் பண்ணவே முடியாது அது. ஓகே, ஸோ now this one does not violate your basic structure அப்படின்னு சொல்லிட்டாங்க. then it is feasible to implement it. ஓகேங்களா? அதையும் சொல்லிட்டாங்க. then next என்ன சொல்றாங்க அப்படின்னா, but we have only one concern, that election commission of India has been given lot of powers. ஓகேங்களா? லைக் அதோடைய நார்மல் பவரை விட அதிகமான பவர் அதில் வந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுதான் கொஞ்சம் கன்சர்னிங்காக இருக்குது. அதை இன்னும் கொஞ்சம் ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் நியூஸ்ல வந்ததுக்கான காரணம். ரைட்? ஓகே, ஸோ now why do we need this? Why do we need simultaneous elections? No, we'll go that later. ஓகேங்களா? அப்படியே அதையும் பார்த்துட்டு அப்படியே என்ன பண்ணும், உங்களுக்கு எதெல்லாம் பாசிட்டிவ்ஸ் இருக்கோ அதை யோசிக்கிறப்ப, இல்லை நெகட்டிவ்ஸ் யோசிக்கிறப்ப அதை அப்படியே என்ன பண்ணும், நீங்கள் சேலஞ்சஸாக மாற்றி பாயிண்ட்ஸ் கொடுக்க பார்க்கணும். ஓகேங்களா? அதை இப்போ நீங்கள் வந்துட்டு நெகட்டிவாக ஒன்று சொல்கிறீங்கன்னா அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஒரு பாசிட்டிவ் கொடுத்தீங்கன்னா அது வந்துட்டு என்ன பண்ணிடலாம், இனிமேல் வே ஃபார்வர்டு, ஓகேங்களா, இல்லை வே அஹெட், ரோட் அஹெட், அந்த மாதிரி ஹெட்டிங் போட்டு நீங்கள் எழுதிடும் மெயின்ஸில். ஓகேங்களா? அப்படிதான் நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு பாயிண்ட் படிக்கிறப்பயுமே ஒரு நெகட்டிவ் இருக்குது அப்படின்னா அதை எப்படி நம்ம கவுண்டர் பண்ணணும்னு பார்க்கணும். ஓகே, ரைட். ஸோ நவ் இப்போ இதை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா லைக் இட் நீட்ஸ் லாட் ஆஃப் ஒர்க். லீகல் ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்துட்டு நம்ம நிறைய வந்துட்டு கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அப்போ அந்த மாதிரி என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம கொண்டு வரோம், த நேம் இட் செல்ஃப் சஜஸ்ட் வாட், கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்னு சொல்லிட்டோம். ஸோ கான்ஸ்டிடியூஷனில் மேஜர் அமெண்ட்மெண்ட்ஸ் என்னென்ன நிறைய இருக்குது, அதில் வந்துட்டு சில அமெண்ட்மெண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஆர்டிகிள் 82A. Okay, article 82A. So we are going to insert an article. Okay, you are going to add an article. Okay, so this one இப்போ நம்ம பார்க்க போற அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் எதுக்கு கீழே, 129th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில். ஓகேங்களா? அதுக்கு கீழே என்ன அமெண்ட்மெண்ட் பண்றோம், ஸோ ஆர்டிகல் 82A. இந்த 82A படி என்ன பண்றாங்கன்னு சொல்லுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம எலெக்ஷன்ஸ் வந்துட்டு எப்படி நடந்துட்டு இருக்கு, வேற டைம்ல நடக்குது. ஓகேங்களா? இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா இதுக்கு கீழே நம்ம அப்பாயிண்டட் டேட்னு சொல்லிட்டு ஒன்று சொல்றாங்க. ஓகேங்களா? they introducing a term called appointed date.
ஸோ நார்மலாக எப்படி நடக்கும் உங்களுக்கு? எலெக்ஷன் நடக்குது, எலெக்ஷன் நடந்ததுக்கு அப்புறமா ரிசல்ட் வருது, ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் செஷன் நடக்கும். எல்லாருமே ஓட்டா எலெக்ட் ஆன எல்லா எம்பிஸ் லோக்சபாலே யோசிச்சுட்டு வாங்க. ஓகேங்களா? ஸோ எல்லா எம்பிஸுமே மீட் பண்ணி ஃபர்ஸ்ட் செஷன் நடக்கும். அந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல இருந்தே என்ன ஆயிரும் உங்களுக்கு? அந்த 5 year பீரியட் ஸ்டார்ட் ஆயிரும் இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட் டைம் அதுக்கு மட்டும் இப்போ என்ன பண்றாங்கன்னா ஒரு சேஞ்ச் கொண்டு வரோம். அதில் அப்பாயிண்டட் டேட்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வரோம். இப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட் லோக்சபா எலெக்ஷன் நடந்துச்சு. ஓகேங்களா? லெட்ஸ் அஸ்யூம் நெக்ஸ்ட் ஒன் இஸ் லைக் 2030 வச்சுக்கலாம், ரவுண்ட் ஆஃப் பண்றது. ஓகேங்களா? 2029 வந்துட்டு லோக்சபா எலெக்ஷன் நடக்குது. ஓகேங்களா? இப்போ 2029 நடக்கிற அந்த எலெக்ஷன் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் லைக் இட் இஸ் கன்வீனிங் லைக் யுவர் எலெக்ஷன் இஸ் ஓவர் அண்ட் யுவர் கவர்மெண்ட் கெட்டிங் ஃபார்ம்ட் இன் ஜூலைன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? ஜூலைல வந்துட்டு கவர்மெண்ட்டுடைய ஃபர்ஸ்ட் சிட்டிங் வந்துட்டு நடக்குது. அந்த ஃபர்ஸ்ட் சிட்டிங்ல இருந்து அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு? 29னா 34 வரைக்கும் நடக்கும் இல்லையா? அப்போ 34 வரைக்கும் உங்களுக்கு அந்த பீரியட் இருக்கு. ரைட். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் சிட்டிங்கை நம்ம கால்குலேட் பண்ண போறது கிடையாது. இப்போ என்ன பண்ண போறாங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சிச்சு, 29 எலெக்ஷன் எல்லாரும் வந்துட்டாங்க. லோக்சபால பிரசிடென்ட் என்ன பண்ணுவாரு அப்படின்னா ஒரு டேட் சொல்லுவார். Who will say the date? President. Okay. So president வந்துட்டு டேட் சொல்லுவாரு. அந்த டேட்ல இருந்து தான் என்ன ஆகும் உங்களுக்கு? அந்த 5 year term ஸ்டார்ட் ஆகும். For example, he is telling like January 2030 will be your appointed date. அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு? Jan 2030ல இருந்து till year 2035 வரைக்கும் தான் அந்த பீரியட் நடக்கும். அப்ப அது வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா you will have a caretaker government. பழைய கவர்மெண்ட் இருப்பாங்க இல்லையா, உங்களுக்கு வந்துட்டு அப்பாயின்மெண்ட்டே எங்க தான் நடக்குது? Jan 2030ல தான் நடக்குது. அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு? 29ல இருந்து இப்ப இது வரைக்கும் ஒரு கேப் இருக்குல்ல, ரைட்டா? அப்ப அந்த கேப்பை வந்துட்டு யார் பார்த்துப்பா? நியூலி ஃபார்ம்டு கவர்மெண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணல நம்ம. ஓகேங்களா? அதுக்கு பதிலா ஓல்டு எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட்ல இருப்பாங்க இல்லையா, சேம் எம்பிஸ் அண்ட் எவ்ரி ஒன், அவங்க தான் என்ன பண்ணணும்? அந்த அப்பாயிண்டட் டேட் வரைக்கும் தே ஹேவ் டு பி த கேர்டேக்கர் கவர்மெண்ட். ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் வந்துட்டு நம்ம கொண்டு வரோம், திஸ் அப்பாயிண்டட் டேட். ஓகே. தென் நெக்ஸ்ட் ஒன். ஓகே. இப்போ நம்ம லோக்சபா பத்தி பேசிட்டோம். அப்ப ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஓகே. ஸோ we are assuming that 2030 to 35 is the period. ஓகேங்களா? ஸோ இப்போ 2030க்கு முன்னாடி எலெக்ஷன்ஸ் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 2028லயே எலெக்ஷன் நடந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதோட பீரியட் எப்போ முடியும்? 33ல முடியும். ரைட். ஸோ திஸ் வில் எண்ட் இன் 2033. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுவோம் நம்ம? இப்போ இந்த பீரியடை எக்ஸ்டெண்ட் பண்ணல நம்ம. இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணால் எத்தனை வருஷம் ஆயிரும்? லைக் இட் வில் டேக் மோர் தேன் 5 years ஆயிருது இல்லையா? ஸோ அப்போ என்ன பண்ணுறோம்னா இங்கே எலெக்ஷன் நடக்கும். 2033 வர்றப்ப எலெக்ஷன் நடக்கும். பட் என்ன ஆகும் அப்படின்னா தே வில் கண்டினியூ ஒன்லி டில் 2035. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல ஃபார்ம் ஆகுற அந்த கவர்மெண்ட் என்னது? 2 years 3 years அந்த பீரியட்ல மட்டும்தான் இருப்பாங்க. ஓகேங்களா? தென் அகைன் யூ வில் கோ ஃபார் ஃப்ரெஷ் எலெக்ஷன்ஸ். புரியலையா? அதாவது இப்போ 2028ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2030ல லோக்சபா ஃபார்ம் ஆயிடுச்சாங்க. ஓகேங்களா? நம்மளோட எய்ம் என்னன்னா சைமல்டேனியஸா எலெக்ஷன்ஸை கொண்டு போகணும். கம்மிங் எலெக்ஷன் கிடையாது. ஓகேங்களா? கம்மிங் எலெக்ஷன்ஸ்ல லோக்சபா கம்மிங் எலெக்ஷன் போயிட்டு அதோட டேர்ம் முடியும்ல, அதுல இருந்து தான் நம்மளுக்கு அந்த சைமல்டேனியஸ் எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. புரிஞ்சா? இப்போ 2028 அதாவது பிஃபோர் ஆஃப்டர் ரெண்டு கேட்டகரி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ 2030க்கு முன்னாடி எலெக்ஷன்ஸ் நடந்துருச்சுன்னா அவங்களுக்கு 5 year டேர்ம் இருக்குமா? அந்த 5 year டேர்ம் எப்போ முடியுது? 2033ல முடியுது. இப்போ ஜென்ரலாக என்ன ஆகும்? திரும்பவும் 2033ல எலெக்ஷன் நடந்து இன்னும் ஒரு 5 yearsக்கு அவங்களுக்கு அந்த பீரியட் இருக்கும் இல்லையா? அப்போ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா அந்த மாதிரி 5 yearக்கு அந்த டேர்ம் இல்லாம 35லயே அதை வந்துட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிடுறோம். இன்டரப்ட் ஆக தான் செய்யும். ஓகேங்களா? ஃபார் ஒன் டைம். ஏன்னா இதை நம்ம அடுத்து வந்துட்டு ஒழுங்கா கொண்டு போகணும் இல்லையா சைமல்டேனியஸா? ஸோ அதுக்காக நம்ம இதை பண்ணி தான் ஆகணும். அந்த பீரியட்ல எலெக்ட் ஆகிறவங்களுக்கு தே வில் ஹேவ் ஒன்லி 2 years or 3 years டு ரூலிங் பீரியட். ஓகேவா? ரைட். இது தென் இதுவே இதுக்கு அடுத்து ஃபார்ம் ஆனாலும் சேம் திங். அதே 20 இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2031ல எலெக்ஷன் நடக்குது. ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு? ஸ்டில் 2035 வரைக்கும் தான், 4 years தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ இதையும் என்ன பண்றாங்க? இந்த ஆர்டிகல் 82A எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரும். தென் அண்டர் ஆர்டிகல் 82A only
Okay, you have Election Commission of India, like they have stated that Election Commission of India to conduct both state and central elections together. ஏற்கனவே யார் தான் நடத்திட்டு இருக்கா? சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், சாரி ECA தான் நடத்திட்டு இருக்குது. ஓகேங்களா? சென்ட்ரல் எலெக்ஷன் கமிஷன் தான் நடந்துட்டு இருக்குது, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் கிடையாது. அவங்க தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போ என்ன சொல்றாங்க? டுகெதர் யூ ஹேவ் டு கண்டக்ட்னு சொல்லிட்டு அந்த லீகல் ஃப்ரேம்வொர்க்கை கொண்டு வராங்க. ஓகே, தட் இஸ் ஒன் மோர் பாயிண்ட். Then at last, I mean under article 82A, suppose நம்ம வந்து எலெக்ஷனே நடக்கல, ப்ரீமெச்சூரா டிசால்வ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்துட்டு எலெக்ஷன் நடக்கணும், லைக் இந்த பீரியட்ல வித்தின் தட் பீரியட் 2030 to 35 வந்துட்டு எலெக்ஷன் நடக்கணும். அண்ட் அந்த எலெக்ஷன் வந்துட்டு அப்போ நடக்காமல் போயிடுச்சு. ஓகேங்களா? அப்படி நடக்காமல் போயிடுச்சு அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஹேட் யூ லீவ் திஸ் ஒன், அதாவது ஃபார்ம் ஆயிடுச்சு கவர்மெண்ட்டு, சைமல்டேனியஸ் நடந்துருச்சு, நம்மளுக்கு வந்துட்டு இப்போ ப்ராப்பராக அது போய்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி டைமில் ஓகேங்களா, இப்போ ப்ரீமெச்சூராக வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் வந்துட்டு டிசால்வ் ஆயிடுச்சு டியூ டு இல்லை நம்மளுக்கு வந்துட்டு டிசால்வ் ஆயிடுச்சு வேண்டாம், ஓகே நாட் டிசால்வ்டு, லைக் அவங்களுக்கு வந்துட்டு எலெக்ஷன் நடக்க முடியல, எலெக்ஷனை வந்துட்டு அந்த டைம் நடத்த முடியாமல் போயிடுச்சு டியூ டு சம் ரீசன்ஸ் லைக் நேச்சுரல் டிசாஸ்டர் ஆர் சம்திங். பிகாஸ் லைக் ஆஃப்டர் 2035 லைக் ஆல் எலெக்ஷன்ஸ் ஹேவ் டு நெக்ஸ்ட் 2040 ஹேவ் டு ஹேப்பன் அட் த சேம் டைம் இல்லையா? இப்போ 2035ல நடக்க வேண்டிய எலெக்ஷனு, ஆனால் அந்த ஸ்டேட்ல அந்த பீரியட்ல நடத்த முடியல, ஏதோ ஒரு ரீசன் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்றது? ஓகேங்களா? அப்போ அதுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுவாங்கன்னா, தே வில் ரெக்கமெண்ட் பிரசிடென்ட் when to conduct this election. யார் தான் சொல்லுவா? அதை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் சொல்லும். This is a sweeping power given to election commission of India. ஓகேங்களா? ஸோ இந்த பவர் தான் என்ன சொல்கிறோம், அது எப்படி ஒரு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்துட்டு எப்போ நடத்தலாம், ஒருவேளை அவங்க 1 இயர்க்கு அப்புறம் நடத்தலாம்னு சொன்னால் என்ன ஆயிரும் உங்களுக்கு, அதான் 1 இயர்க்கு அப்புறம் நடத்தலாம்னு இப்போ சொல்லிட்டாங்க. ஓகே, இப்போ அவங்களோட பீரியட் எது வரைக்கும் தான் இருக்கும்? 4 இயர்ஸ் தான் இருக்கும். அகைன் இட் வில் எண்ட் இன் 2040. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டேட் வந்துட்டு ரீஜனல் பார்ட்டியாக இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? So like we always have this thinking like central legislative executive bodies na they will be always favorable to central government இல்லையா? ஸோ அதனால தான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, எலெக்ஷன் கமிஷன் ஆகட்டும் எந்த கமிஷனாக இருந்தாலும் சென்ட்ரல் சிபிஐ வாட் எவர் இட் இஸ், நம்ம சிபிஐ கூட பேசணும் இல்லையா, லைக் ஸ்டேட் கவர்மெண்ட் will not allow them எல்லாம். ஸோ when you have this central organizations, ஓகேங்களா, சென்ட்ரல் பாடிஸ் இருக்குது இல்லையா, இப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும், உங்களுக்கு ஸ்டேட் வந்துட்டு அவங்க நம்மளை வஞ்சிக்கிறாங்கன்ற ஃபீல் இருக்கும். ஓகேங்களா? இப்போ டியூ டு லைக் ஒரிஜினலாகவே அந்த 1 இயர்க்குள்ள அவங்களுக்கு கண்டக்ட் பண்ண முடியாத சூழ்நிலையாகவே இருந்தாலும் கூட தே வில் நாட் அக்செப்ட் பிகாஸ் தே ஆர் லூசிங் 1 இயர் ஆஃப் தயர் டென்யூர் இல்லையா? ஸோ இப்போ இது ப்ராப்ளம் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் வை வி ஆர் டெல்லிங் தட் இட் இஸ் கிவன் டு அ எக்ஸிக்யூட்டிவ் பாடி, லால கிடையாது. ஓகேங்களா? கோர்ட் சொல்ல கிடையாது, ஒரு ஆர்கன் சொல்லுது. ஓகேங்களா? அண்ட் இட் இஸ் பைண்டிங். ஓகேங்களா? இப்போ கண்டக்ட் பண்ணலாம்னு சொன்னால் அது பிரசிடென்ட் ஓகே சொல்லணும். ஓகேங்களா? so that is the point of contention, right? Okay, that is one thing. Then next one article 83. so இந்த 4 points என்னென்ன points பார்த்தோம்? appointed date, நடுவில் வந்துட்டு ஸ்டேட்ஸ் வந்துட்டு எப்படி அலைன் ஆகுது simultaneous elections கூட. ஓகே, then third one how like election commission of India to conduct both the elections together. ஓகேங்களா? அடுத்து 4th point என்னது இப்போ பார்த்தது. In case if it is like you can't conduct the election, if the election getting postponed, then what to do, adellame. Okay, next article 83. Okay, so article 83 and article 172 are similar. Okay, this one is for Lok Sabha, this one is for state legislative assembly. Okay, so what happens if it is dissolved prematurely? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு ஸ்டேட் எலெக்ஷனே விட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ லோக்சபா எலெக்ஷன் இருக்குது. இப்போ நம்ம என்ன சொன்னோம், 2035 to 2040 தான் அதோட பீரியட். தென் நெக்ஸ்ட் எலெக்ஷன் வில் பி 2045. இதுதான் அதோட பீரியட் இல்லையா? இப்போ இன்கேஸ் 2035லேருந்து 40 வந்துட்டு நடக்காமல் இங்கே லோக்சபாவில் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 2038லேயே கவர்மெண்ட் டிசால்வ் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது? ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும்னா எலெக்ஷன் நடக்கும். ஓகேங்களா? எலெக்ஷன் லோக்சபாவுக்கு மட்டும் எலெக்ஷன் நடக்கும். பட் அந்த நடக்கிற எலெக்ஷன் எப்போ ஆகும் உங்களுக்கு முடியும்? 2040 முடிஞ்சிடும். ஓகே, பட் என்ன ஆகும் 2040ல அகைன் யூ ஹேவ் டு கோ ஃபார் அனதர் எலெக்ஷன்.
ஓகே இன்கேஸ் அதாவது இன்கேஸ் ப்ரீமெச்சூராக டிசால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா இஃப் இட் டசன்ட் ஹேப்பன் தென் இட் இஸ் வெல் அண்ட் குட் ஓகேங்களா பட் டிசால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் சேம் நெக்ஸ்ட் அப்பாயிண்ட் ஆகிற கவர்மெண்ட் என்ன தான் பண்ணணும் அந்த ரிமைனிங் பீரியடுக்கு மட்டும்தான் அவங்களால ரூல் பண்ண முடியும் புரிஞ்சா ரைட் சேம் திங் ஃபார் ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன்ஸ் ஓகே ஸோ இங்கேயும் என்னது ஸ்டேட் அசம்பிளியில் வந்துட்டு ஒரு 2-3 ஸ்டேட்டு கூட எடுத்துக்கோங்க அவங்களுக்கு வந்துட்டு லைக் 2039 முடிஞ்சிருச்சுனாலும் கூட நெக்ஸ்ட் ஃபார்ம் ஆகிற அந்த கவர்மெண்ட் அந்த ரிமைனிங் பீரியடுக்கு மட்டும்தான் ரூல் பண்ண முடியும் ஓகேங்களா அது டிசால்வ் ஆகுது வேற வழியே இல்லை டிசால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியும் நியூ எலெக்ஷன்ஸ் தான் கண்டக்ட் பண்ண முடியும் அது வரைக்கும் பிரசிடென்ட் ரூல் போட்டுட்டு இருக்க முடியாது ஓகே இட்ஸ் அ லாங் பீரியட் யூ கான்ட் கோ ஃபார் இட் ஓகேவா ஸோ அப்போ என்ன பண்ணணும் எலெக்ஷன் நடந்தாலும் என்ன பண்ணணும் ரிமைனிங் பீரியடுக்கு மட்டும்தான் தே வில் ரூல் okay then again they go for new elections so this both are regarding premature dissolution okay next article 327 so this article gives powers to parliament to make laws okay so according to this article like parliament will have the power to make laws regarding to make laws regarding to Lok Sabha and state legislature elections அந்த எலெக்ஷன்ஸ் வந்துட்டு அக்கார்டிங்லி எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரூல்ஸ் மேக் பண்றதுக்கான பவர் இருக்கு ஓகேங்களா ஆர்டிகல் 327 ரிகார்டிங் எலெக்ஷன்ஸ் ஓகே தென் ஃபைனலி ஆர்டிகல் 243E ஆர்டிகல் 243U so this is regarding panchayat this is regarding municipality panchayat and this is municipality okay இது detailed இல்ல like when you what we have discussed we are going for phased elections இல்லையா so first phase என்னது regarding this Lok Sabha and state legislature so when you are going to make it work for all the bodies like local body elections also then we will have changes in this two articles okay அவ்வளவுதான் okay this is a major changes in the amendment ஓகேங்களா மேஜர் அமெண்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம பண்ணக்கூடியது ரைட் நெக்ஸ்ட் இதோட இப்போ ஏன் அதை பண்ணணும் ஓகேங்களா ப்ரோஸ் என்னென்ன வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ் ஓகே எஸ் நீங்கள் தான் சொல்லணும் ப்ரோஸ் என்னென்ன இமேஜின் யூ ஆர் கண்டக்டிங் அ எலெக்ஷன் லைக் ட்வைஸ் அ டைம் ஓகேங்களா சும்மா நடத்திட்டு இருக்கோம் ஸோ இப்போ அதனுடைய நெகட்டிவ்ஸ் என்னவோ அதுதான் இங்கே பாசிட்டிவாக இருக்கும் சைமல்டேனியஸ் எலெக்ஷனுக்கு ஸோ என்னெல்லாம் பாசிட்டிவ் எக்ஸ்பென்ஸ் வந்துட்டு கம்மியாகுது உங்களுக்கு ஓகேங்களா ஸோ யூ ஆர் சேவிங் அரவுண்ட் 45 பில்லியன் ஓகேங்களா 45 பில்லியன் வந்துட்டு நீங்க சேவ் பண்றீங்க இந்த மாதிரி சைமல்டேனியஸா எலெக்ஷன் நடத்துறதுனால ஓகே தென் நெக்ஸ்ட் எஸ் அது எப்படி பண்ண போறோம் ஃபோக்கஸ் ஆன் கவர்னன்ஸ் எப்படி ஸோ இப்போ எலெக்ஷன் வந்தால் என்ன ஒரு நாள் தானே போய் ஓட்டு விட்டு வர போகிறோம் இல்லையா பட் ஏன் அந்த கவர்னன்ஸ் பாயிண்ட்ல அது இம்பார்ட்டன்ட் நடத்துறது கவர்மெண்ட் தான் ஓகேங்களா ஒன்று எக்ஸ்பென்சஸ் வேற இன்னொன்று என்ன தேவைப்படுது உங்களுக்கு ஒரு எலெக்ஷன் நடத்தணும்னா உங்களுக்கு என்னெல்லாம் தேவை ஓகே ஸோ யூ ஹாவ் resources to conduct your election for example security then government officials யாரை போடுவாங்க டீச்சர்ஸ் தான் மேஜராக போடுவாங்க இல்லையா அப்போ டீச்சர்ஸ் வந்துட்டு போய் அந்த போலிங்கில் வந்துட்டு அவங்க வந்துட்டு கண்டக்ட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி என்ன நடக்கும் அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் நடக்கும் ஸோ அந்த டைம் பூரா என்னது அவங்களுக்கு வேஸ்ட்டு இல்லையா ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் தேர் டியூட்டி தேர் கோயிங் ஃபார் ஆல் தீஸ் திங்ஸ் இல்லையா ஸோ தட் இஸ் ஒன் திங் ஓகே தென் ரிசோர்ஸஸ் வந்துட்டு வேஸ்ட் ஆகுது செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் தென் கவர்னன்ஸ் சொன்னீங்க இன்னும் கவர்னன்ஸ்லாம் இன்னும் பெட்டரா ரிசோர்ஸஸ் சொல்லிட்டீங்க ஓகே கவர்னன்ஸுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இது வந்துட்டு கண்டக்ட் பண்றது என்ன லிமிட் ஸோ எப்படினாலும் 5 years ஒன்ஸ் எலெக்ஷன் நடக்க தானே போகுது நம்மளுக்கு ஃப்ரீக்வெண்டாக போய் டிசால்வ் ஆகிறது இல்லை மெயின் திங் என்ன அப்படின்னா ஸோ ஒவ்வொரு டைமும் ரைட் சி எலெக்ஷன்ஸ் வந்துட்டு 5 yearsக்குள்ளேயே என்ன ஆகும் உங்களுக்கு ஒரு லோக்சபா எலெக்ஷன் வரும் ஒரு ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன் வரும் அப்புறம் அகைன் ஒரு லோக்கல் பாடி எலெக்ஷன் வரும் லைக் குவிக்கா எலெக்ஷன் வந்துகிட்டே இருக்கு ஸோ இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க என்ன பண்ணணும்
நீங்கள் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ரிசோர்ஸஸ் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ரெண்டாவது கவர்மெண்ட் இந்த வேலையை பார்க்கணும், டியூட்டி வருது. அப்போ அவங்க என்ன பண்ணணும், அந்த இடத்துல எந்த கலவரம் நடக்கக்கூடாது. ஸோ கவர்மெண்ட் அது எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துக்கிறணும் இல்லையா. இப்போ என்ன ஆகுது, உங்களுக்கு கவர்னன்ஸில் ஃபோக்கஸ் பண்ண முடியல, பாலிசி மேக்கிங்கில் அவங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியல, பாலிசி இம்ப்ளிமெண்டேஷனில் ஃபோக்கஸ் பண்ண முடியல. இப்போ இந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இல்லை, இன்னொன்று என்ன பண்ணுவாங்க, ரூலிங் பார்ட்டியுமே யாரு, இட்ஸ் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி. அப்போ அவங்களும் அந்த எலெக்ஷனை வின் பண்ணணும் தானே நினைப்பாங்க. அப்போ அந்த பார்ட்டி என்ன பண்ணும், instead of engaging in good works or instead of engaging in policy making, they will go for election campaigns. எப்படி வந்துட்டு யோசிக்கிறதுனா எப்படி இருக்கும், உங்களுக்கு எப்படி வின் பண்றது எலெக்ஷனை, அப்படியே தான் தாட்ஸ் இருக்கும் இல்லையா. அப்போ லாங் டேர்ம் விஷன் வந்துட்டு அவங்களுக்கு எதுவுமே இருக்காது. அந்த 5 இயர்ஸை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்க மாட்டாங்க. நோ விஷன், நத்திங். ஓகேவா, ரைட். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகுது, நம்மளால 5 இயர்ஸில் ஒரே ஒரு டைம் தான் எலெக்ஷன் நடக்க போகுது உங்களுக்கு. அப்போ மீதி இருக்கிற அட்லீஸ்ட் யூ டேக் லைக் 4.5 years, யூ வில் பி ஃப்ரீ, யூ வில் பி ஃபோக்கஸ்ட். ஓகேங்களா, அது ஒரு பாயிண்ட். தென் எலெக்ஷன் நடக்கிறதுலையே வேற என்னெல்லாம் வந்துட்டு இந்த கவர்னன்ஸை இன்டரப்ட் பண்ணும், மெயின் திங். ஓகேங்களா, இப்போ இந்த எலெக்ஷன் நடக்கிறப்ப நம்மளால ஃபோக்கஸ் பண்ண முடியலன்னு சொல்றதுக்கு ஒரு பாயிண்ட் என்ன சொன்னோம், பார்ட்டிஸ்மே எலெக்ஷன் கேம்பெயின்ல இன்வால்வ் ஆவாங்கன்னு சொன்னோம். அது இல்லாமல் கவர்மெண்டால இன்வால்வ் ஆக முடியாது. அது ஏன், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, அது சொன்னதுலேருந்து அது பண்ண முடியும், மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட். ஓகேங்களா, ஸோ மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்ன்றது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு எலெக்ஷன் நடக்க போகுது அப்படின்னா அந்த எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியட், ஃபார் எக்ஸாம்பிள் யூ அஸ்யூம் 1 month ஆர் சம்திங், இந்த பீரியட்ல யூ ஷுட் நாட் அனௌன்ஸ் நியூ ப்ராஜெக்ட்ஸ், யூ ஷுட் நாட் ஸ்டார்ட் நியூ ப்ராஜெக்ட்ஸ். ஓகேவா, ஏன் அது எப்படி மாறிடும், எலெக்ஷன் வர்றப்ப ஜென்ரலாகவே அது நடக்கும். எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் புதுசாக ஏதாவது திட்டங்கள்லாம் கொண்டு வருவாங்க, ரைட்டா. ஸோ இப்போ என்ன, இது உங்களுக்கு சும்மா மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் நடந்துட்டு இருக்கும். ஓகேங்களா, அப்போ லைக் இப்போ இந்த 5 இயர்ஸ்லேயே வந்துட்டு என்ன ஆயிரும், உங்களுக்கு ஒரு 2 times நடந்தால் கூட 1 year இல்லை லைக் ஒரு 8-9 months உங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடுது. ஓகேங்களா, பாலிசி எதையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஒரு பாலிசி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ டைம் எடுக்கும் இல்லையா. ஸோ இது எதையுமே பண்ண முடியாமல் போயிடும். Okay, so that is also like you can't start or you can't focus on your governance. Okay, then very good. Yeah, so now voting turnout, yes, increased voter turnout. Yes, நீங்க வந்து சும்மா இப்பதான் லாஸ்ட் டைம் நான் போய் எலெக்ஷனுக்கு ஓட் போட்டு வந்தேன். ஓட் போடணும்னா என்ன பண்ணணும், நம்ம டிராவல் பண்ணி வரணும். ஏற்கனவே நம்ம எலக்டோரல் ரோல் பத்தி பேசுறப்ப பேசணும் இல்லையா. ஸோ நம்ம வந்துட்டு மைக்ரேட் ஆகி வேற இடத்துக்கு போயிருந்தாலும் நம்ம ஓட்டர் ஐடியில் எங்கே இருக்குதோ அந்த கான்ஸ்டிடியூன்சிக்கு தான் நம்ம வந்து ஓட் போடணும் இல்லையா. அப்போ சும்மா லீவ் போட்டுட்டு இருக்க முடியுமா. ஓகே, அதுவும் லைக் பெரிய பெரிய ஐடி கம்பெனிலலாம் வேலை பார்க்குறாங்க, டிஸ்டன்ஸில் இருக்காங்க, அவங்களால மைக்ரேட் ஆகி வந்து ஓட் போட முடியாது. ஓகேங்களா, இப்போ லைக் டெய்லி வேஜஸில் ஒர்க் பண்ணுறவங்க பீகாரிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, லைக் லாட் ஆஃப் பீப்புள் மைக்ரேட்டட் டு சவுத், போய் அவங்களால ஓட் போட முடியுமா, ஓட் போட முடியாது. பட் 5 years ஒன்ஸ் தான் நீங்கள் ஓட் போடுறீங்கன்றப்ப தே கேன் கோ, இல்லை தே கேன் யூட்டிலைஸ் இட் வெல். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், ஓட்டிங் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு கிடைக்கும். ஓகே, ஸோ இன்க்ரீஸ்டு voter turnout. Okay, then and that's what we said, voter fatigue. ஓகேங்களா, voter fatigue will get reduced. Okay, then increased voter turnout. Next, resource utilizations. Yes, like then election நடக்கிறப்ப நம்மளுக்கு வந்துட்டு என்ன ஆகும், சும்மா இந்த கான்ஃப்ளிக்ஸ் நடக்கும். ஓகேவா, ப்ராப்ளம்ஸ் வந்து நிறைய பாப்பப் ஆகும், அதெல்லாம் உங்களுக்கு குறைஞ்சிடும் அந்த டைமில். So people can also be much focused. Okay, so right. So what are the cons? So இதோடைய demerits என்னென்ன? Not single party, central government's dominance. ஓகேங்களா, not like central government dominance in the sense national party. So national issues will overtake your local issues. ஓகேங்களா, see தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் like we always have regional party ruling us. பெருசா நேஷனல் பார்ட்டி இல்லைங்க, லைக் பிஃபோர் லைக் வெரி ஏர்லி வி ஹேட். ஓகேங்களா, காங்கிரஸ் இருந்துச்சு, அதுவும் அவ்வளோதான், அதுக்கப்புறம் யாரும் இங்கே வரல, ஃபுல் ரீஜனல் பார்ட்டி கண்ட்ரோல். பட் எல்லா ஸ்டேட்லையுமே அப்படி இருக்குமானா இருக்காது. ஓகேங்களா, இப்போ மகாராஷ்டிராவில் பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹேவ் ரீஜனல் பார்ட்டி அண்ட் நேஷனல் பார்ட்டி, ரெண்டுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லையுமே லைக் வெஸ்ட் பெங்கால் யூ ஹேவ் டிஎம்சி அண்ட் பிஜேபி. ஓகேவா, ஸோ ஒவ்வொரு காங்கிரஸ்க்கு அங்கே இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லையுமே வந்துட்டு இது மாறுறப்போ என்ன ஆகும், அந்த இஷ்யூஸ் வந்துட்டு மாற ஆரம்பிக்கும், அவங்க என்ன இஷ்யூஸ் பற்றி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ வென் யூ ஹேவ் நேஷனல் கவர்மெண்ட், அதாவது நேஷனல் பார்ட்டி இருக்கு அப்படின்னா அந்த நேஷனல் இஷ்யூ தான் அதிகமாக பேசப்படும்.
ஓகேங்களா? ஸோ லோக்சபா எலெக்ஷன் நடக்கிறப்ப இங்கே லோக்சபா எலெக்ஷன் நடந்தாலும் ரீஜனல் பார்ட்டி தான் வந்துட்டு ஸ்ட்ராங் ஹோல்டு. ஓகேங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கேருந்து மெம்பர்ஸ் அனுப்புவாங்க, அலையன்ஸ் வச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே அந்த கேஸையே விட்டுருங்க. ஓகேங்களா? இப்போ வேற ஸ்டேட்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும், லோக்கல் இஷ்யூஸ் பற்றியே பேச மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், லோக்கல் இஷ்யூஸ் வாய்ஸ் வந்துட்டு ரீச் ஆகாது. ஓகேங்களா? தட் இஸ் ஒன் திங். லைக் national issues overshadow your local issues. Okay, then you can say like you need then you have to go for major amendments இல்லையா? இப்போ நீங்க அமெண்ட்மெண்ட் பண்ணணும்னா என்ன ஆச்சு, ஃபெயில் ஆயிடுச்சு இல்லையா? ஸ்பெஷல் மெஜாரிட்டி தேவை, பாஸ் ஆகல அது. ஓகேவா? ஸோ மெஜாரிட்டி தேவை. ஓகே, தென் lack of choices, like related to this only. Okay, so அந்த ஏரியால யார் இருக்காங்களோ அவங்க தான் டாமினேட் பண்ணுவாங்க இல்லையா? that thing. Then see இப்போ நீங்க அமெண்ட்மெண்ட்ஸ் பண்றது எல்லாமே யாரு தான் அது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கறா? Parliament, central government தான் பண்ணுது. So state governments have less say to make. ஓகேங்களா? So that one thing, state have less say. ஓகே, ஸோ இப்போ ஈவன் அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துட்டு எலெக்ஷன் ஃபார்ம் ஆனாலும் என்ன ஆயிருது, அவங்க தே ஹாவ் டு ஸ்டாப் இட் இன் த மிடில் இல்லையா? ஸோ லோக்சபாவில் சீக்கிரமாக வந்துட்டு உங்களுக்கு இந்த ப்ரீமெச்சூர் டிசல்யூஷன் அவ்வளோ சீக்கிரமாக ஆகாது. ஓகேங்களா? பட் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸில் அப்படி இல்லை. ஏதாவது டக்குன்னு இஷ்யூ வந்தால் வந்துட்டு பிரசிடென்ட் ரூல் வரும். ஓகேங்களா? ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கிற விஷயம் அது. ஓகேங்களா? அப்போ என்ன ஆகுது, கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனாலும் என்ன ஆயிடுது, அவங்களால வேற வழியே இல்லை, அந்த 2 வருஷத்துக்கு தான் அவங்க இருக்கணும். ஓகே, ஸோ ஸ்டேட்ஸ் ஹேவ் லெஸ் சே. ஓகே, நெக்ஸ்ட் ஓகே ஓகே ஸோ எக்ஸ்பென்சஸ் ஒன் டைமாக இருந்தாலும் இட் வில் லாட் வந்துட்டு நம்மளுக்கு தேவைப்படும். பட் என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த செக்யூரிட்டிஸ் போடுறது அதெல்லாம் உங்களுக்கு குறையிறப்ப இட் வில் ஓவர்டேக் தட். எப்படினாலும் எக்ஸ்பென்சஸ்ன்றது வந்துட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கம்மியாக தான் ஆகும். ஓகேங்களா? ஒரே நாளில் நடக்குது இல்லையா? ஸோ அதனால எக்ஸ்பென்சஸ் எப்படினாலும் அதோட கம்பேர் பண்ணுறப்ப கம்மியாக தான். ஓகே, ரைட். நெக்ஸ்ட் ஓகே, affecting federal structure. So the point is, when if like your amendments need like it is affecting your federal structure அப்படினாலே you need a state ratification. ஓகேங்களா? so 50% of the state உடைய ratification வேணும். but in case அது கிடைச்சிருச்சு அப்படின்னா it may like if you have like a say a central national party ruling lot of states, then it might happen. ஓகேங்களா? ஸோ இப்போ அது வந்துட்டு என்னதான் அது வந்துட்டு ஸ்டேட் ராட்டிஃபை பண்ணி ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் பாஸ் ஆகி வந்தாலுமே உங்களுக்கு வந்துட்டு லாட் ஆஃப் ஸ்டேட்ஸில் வந்துட்டு நேஷனல் பார்ட்டி இருந்துச்சுன்னா லைக் அஸ் யூ சே லைக் இட் வில் அஃபெக்ட் யுவர் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ப்ரோஸ் சொல்கிறப்பயே ஆக்சுவலாக ஒரு பாயிண்ட் இருந்துச்சு. என்ன சொன்னோம், நம்ம வந்துட்டு எலெக்ஷன் வந்துட்டு நடுவுலையே ஸ்டாப் ஆச்சுனாலும் என்ன ஆகும், உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட் எலெக்ஷன் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ 20, 30, 40 ஓகேங்களா? 2030 வந்துட்டு எலெக்ஷன் சைமல்டேனியஸ் எலெக்ஷன் நடந்துருச்சு. 35 தான் முடியுது. 33 இன்கேஸ் அது டிசால்வ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறோம், அகைன் we are going for election, same thing only. No, பட் இதில் என்ன, திரும்ப 2 years கழிச்சு நீங்கள் இன்னொரு எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணணும். இப்போ இதுனா எப்படி, 5 years கழிச்சு தான் நீங்கள் கண்டிப்பாக அடுத்த எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு வேளை டிசால்வ் ஆயிடுச்சு அப்படின்னா லைக் ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்காது, பட் இன்கேஸ் இப்படி நடந்துச்சுன்னா என்ன ஆகும், திரும்பவும் நீங்கள் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ண வேண்டியது வரும். ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு பாயிண்ட் இருக்கு, ரைட்? ஸோ அதுனா உங்களுக்கு நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் எலெக்ஷன் நடக்கும். பட் இது என்ன ஆகுது, திரும்பவும் 2 இயர்ஸ்லேயே ஒரு எலெக்ஷன் நடக்குது. அப்போ அதுவும் செலவு தானே. ஓகேங்களா? ரைட். பாலிசிஸை வந்துட்டு ப்ராப்பராக ஃபாலோ பண்ண முடியாது. எஸ், 2 இயர்ஸ் பீரியடுக்கு தான் அந்த கவர்மெண்ட் வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா அவங்களுக்கும் என்னது இதே கதி தான். எதையுமே அவங்களால பண்ண முடியாது. அட்லீஸ்ட் இந்த 5 இயர்ஸ்னாலும் கூட ஒரு 4 இயர்ஸ் ஏதாவது ஒர்க், ஒரு 3 இயர்ஸ் ஏதாவது ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா? இப்போ 2 இயர்ஸ் தான், 2.5 இயர்ஸ் தான் அவங்க என்ன ஒர்க் பண்ண முடியும்? பாலிசியை ஸ்டார்ட் பண்ணி யோசிச்சு ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வரதுக்கே டைம் ஆயிடும் இல்லையா? ஸோ தட் இஸ் ஒன் மோர் திங். இப்போ இதுல என்ன ஆகுது,
less focus on your governance. Okay, all right. Then last thing, like your parties, எல்லா பார்ட்டிஸுமே ஒத்துக்கறணும். அதான் நம்ம சொன்னோம், உங்களுக்கு வந்துட்டு அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வரது பெரிய ஒர்க்கு, அதை பாஸ் பண்ணி கொண்டு வரதும் பெரிய ஒர்க்கு. ஸோ அதுக்கு எல்லா பார்ட்டிஸுமே ஒத்துக்கிட்டா தான் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் இப்போ நம்ம வந்துட்டு கமிட்டிக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ தட்ஸ் இட் அபவுட் யுவர் சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸ். ஓகே, உங்களுக்கு இன்கேஸ் ஏதாவது டவுட் ஆகுது, லைக் உங்களுக்கு வந்துட்டு ரீட் பண்ணுவீங்க, இன்ஃபேக்ட் இப்போ நம்ம மெட்டீரியல்லே ரீட் பண்ணிங்கனாலும் குழப்பும். ஓகேங்களா? சரியாக புரிஞ்சுக்க முடியாது. அந்த மாதிரிலாம் புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா யோசிக்காம டக்குன்னு சேட் ஜிபிடியில் போய் போட்டுருங்க. சரியா? ஜெமினி, சேட் ஜிபிடி ஏதாவது, லைக் யூ வில் ஹேவ் கொஸ்டின்ஸ். அதை வந்துட்டு யாராவது ஒருத்தர்கிட்ட சொல்லி தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? இப்போ சரி இது என்ன எக்ஸ்பிளனேஷன் எனக்கு சரியாகவே புரியலையேன்ட்டு நீங்கள் 4 இடத்துல போய் சர்ச் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையுமே டேர்ம்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். when it comes to polity எஸ்பெஷலி. ஓகேங்களா? அந்த லாங்குவேஜ் வில் பி லிட்டில் பிட் காம்ப்ளிகேட்டட் இல்லையா? ஸோ அப்படி வரப்போ சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்லுன்னு சொல்லிட்டு சேட் ஜிபிடிட்டே கேட்டுரும். ஓகேங்களா? அது இன்னும் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லிடும். ஓகேங்களா? ஸோ பாயிண்ட் நீங்கள் எழுதுறப்ப எக்ஸாக்டாக டேர்ம்ஸ் தான் எழுதணும்னு அவசியம் இல்லை, கண்டென்ட் என்னவோ அதை எழுதுனா போதும். ஓகேங்களா? ஆர்டிக்கிள் பேரை போட்டுட்டு எக்ஸாக்டாக உங்களுடைய புக்கில், ஐ மீன் யுவர் லக்ஷ்மிகாந்த்ல இல்லை கான்ஸ்டிடியூஷனில் என்ன வேர்டிங்ஸ் இருக்கோ எக்ஸாக்டாக வேர்ட்ஸ் எழுதணும்லாம் அர்த்தம் இல்லை. ஓகேங்களா? அந்த கீ வேர்ட்ஸ் இருக்கணும் நம்மளுக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சா போதும். ஓகே, ஸோ யூஸ் தோஸ் திங்ஸ். ரைட்? ஓகே, தேங்க்யூ.